அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய இந்த வகுப்பில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி தமிழின் 5 இலக்கணத்தில் அணி இலக்கணம். கடந்த 2 வகுப்புகளில் இது பற்றிய சிந்தனையை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பு அமைய இருக்கிறது. அணி இலக்கணம், தண்டி அலங்காரம் என்கிற நூலை மையப்படுத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். இதில் 35 வகை அணிகள் பற்றிய ஒரு பொது விளக்கத்தை பார்த்தோம். தொடர்ந்து முதல் அணியாக இருக்கக்கூடிய தன்மை அணி, அதற்கடுத்து 2வது அணியாக இருக்கக்கூடிய ஓமை அணி. இந்த ஓமை அணி 24 வகைப்படும். அதை தாண்டி ஓமைகளினுடைய விரிகளாக ஒரு 8ஐயும் சொல்லி இருக்கிறார். இந்த விரிகள் 8ஐயும் சேர்க்கிற போது மொத்தம் 32 வகையான ஓமைகளை தண்டி அலங்காரம் நமக்கு குறிப்பிடுகிறது. சரி, அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். ஓமை அணியில் 24வது வகையாகிய மாலை ஓமை என்பது வரைக்கும் நாம் பார்த்திருந்தோம். இந்த ஓமை அணி மற்ற அணிகளோடும் சேர்ந்து வரும். சில நேரத்தில் மற்ற அணிகள் மொத்தம் 35 வகை அணிகள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 35 வகை அணிகளும் சில அணிகளோடு சேர்ந்தும் இந்த ஓமை வரும். இந்த செய்தியையும் நாம கவனத்தில் எடுத்துப்போம். சற்று வேகமாக நாம பயணிக்கலாம். எழுதிக்கோங்க. ஓமை அணி பிற அணிகளோடு கூடி வரும் அணிகளின் எண்ணிக்கை. பிற அணிகளோடு கூடி வரும் அணிகளின் எண்ணிக்கை 8. உதாரணத்திற்கு இந்த அற்புத அணி, செம்மொழி சிலேடை அணி, பிரிமொழி சிலேடை அணி, சந்தான அணி, அதிசய அணி, விரோத அணி, ஒப்புமை கூட்டணி, தற்குறிப்பு ஏற்ற அணி, விளக்கு அணி, ஏது அணி என்றெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இது போன்ற சில அணிகள்லாம் இந்த ஊமையோடு சேர்ந்து வரும். உதாரணத்திற்கு அற்புத அணின்னா, அந்த அற்புத அணியில ஓமை சேர்ந்தால் அற்புத ஓமை அணி. ஒரு பொருளோட குணங்களை ஓமையில் ஏற்றி வியப்பு அடையும்படியாக சொல்லுவது. ஒரு பொருளின் குணங்களை ஓமையில் ஏற்றி வியப்படையும்படியாக சொல்லுவது அற்புத ஓமை அணி.
பொருளுக்கு ஏற்ப சொற்களை பிரிக்காமல் பல பொருள் புலப்படுவது. செம்மொழி சிலேடை ஓமையணி. பிரித்து பொருள் காணும் வகையில் பல பொருள் தருவது. பிரித்து பொருள் காணும் வகையில் பல பொருள் தருவது பிரிமொழி சிலேடை அணி. பிரித்து பொருள் காணும் வகையில் பல பொருள் தருவது பிரிமொழி சிலேடை. இது முதன்மை விளக்கம். அதுல ஓமை வைத்து வருகிற போது அது பிரிமொழி சிலேடை ஓமை அணி. அதை நாம் சற்று கவனிச்சுக்கணும். அதுல பிரிமொழி சிலேடை ஓமை அணி. இரண்டு பொருளுக்கு உபகாரமாய் இருக்கும் சொற்களால் பாடப்படுவது. இரண்டு பொருளுக்கு உபகாரமாய் இருக்கும் சொற்களால் பாடப்படுவது சந்தான ஓமை அணி. ஓமையும் பொருளும் தம்முள் மாறுபட்ட குணமுடையதாக காட்டுவது. விரோத ஓமை அணி. ஒப்புமையுடைய செயல்களை கொண்ட பொருள்களை கூட்டி ஓமித்தல். ஒப்புமை கூட்ட ஓமை அணி. கவிஞன் தான் நினைத்த ஓமையின் மீது பிரிதொன்றை ஏற்றி கூறுவது. தற்குறிப்பு ஏற்ற ஓமை அணி. ஓமையை விட பொருளுக்கு சிறப்பு தந்து அதனால் ஓமை ஒவ்வாது என கூறுவது. 35 வகையிலேயே அது ஓமைன்னு எடுத்துட்டா அது பொது அணி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஓமையை விட பொருளுக்கு சிறப்பு தந்து அதனால் ஓமை ஒவ்வாது என கூறுவது. அதாவது ஓமை பொருள் முதல்ல ஓமிச்சுட்டு அப்புறம் ஓமையை விட்டுறோம், விளக்கிறோம். விளக்கிட்டு பொருளை மட்டுமே எடுத்துக்கிறோம். அப்படி விளக்குவதுதான் விளக்கணி. இங்க ஓமை என்பதனால் ஓமை விளக்கணி. ஓமை விளக்கணி. என்னென்ன காரணங்களால் இதனை இது ஒக்கும் ஒத்திருக்கும்
என்று காரணம் புலப்பட சொல்லுவது? காரணம் என்றாலே ஏதுதான். இன்னென்ன காரணங்களால் இதனை இது ஒக்கும் என காரணம் புலப்பட கூறுவது. ஏது ஓமை அணி. ஏது ஓமை அணி. தண்டி அலங்காரம் குறிப்பிடும் ஓம உருபுகளின் எண்ணிக்கை. சில நேரம் கேட்ட பகுதிகள் தேர்வுல. தண்டி அலங்காரம் குறிப்பிடும் ஓம உருபுகளின் எண்ணிக்கை 35. 35. ஒரு மொழியாய் நின்று பல பொருள் தருவது என்ன அணி அது? ஒரு மொழி ஆனால் பல பொருள். சிலேடை. சொல் ஒன்று பொருள் பல என்றால் அது சிலேடை. ஒரு கூடுதல் செய்திக்காக அடுத்து நாம உருவக அணியை பற்றி பார்க்க இருக்கும். உருவக அணி ஓமை ஓமேயம். இங்க ஓமேயம் என்பதுதான் பொருள். இந்த ஓமையும் ஓமேயமாகிய பொருளும் வேறு வேறு கிடையாது, இரண்டுமே ஒன்றுதான் என்று கூறுவதுதான் உருவகம். நேற்றுக்கே நாம் பார்த்தோம், தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், இது ஓமை. அதே சொற்களை மாற்றி அங்க தேன் என்பது ஓமை, தமிழ் என்பது ஓமேயம், அதான் பொருள். இப்ப முதல்ல பொருளையும் இரண்டாவது ஓமையும் போட்டா அது உருவகமாயிடும். தமிழ் தேன், தமிழ் தேன். இங்க தமிழ் தான் தேன், தேன் தான் தமிழ், ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே வேறுபாடே கிடையாது. அந்த வகையில தான் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்று என மாட்டின், மாட்டின் ஒன்று என கூறினால் அதுதான் உருவகம், அதுதான் உருவகம். உருவக அணியின் வகைகள். உருவக அணியின் வகைகள் 15. ஓமை அணியின் வகைகளாக நாம் பார்த்தது 24. அது பிற அணிகளோடு சேர்ந்து வந்தால் அது ஒரு 8 உண்டு. ஆனா வகைகள் 24 தான். உருவக அணி 15 வகை. இது பிற அணிகளோடு 6 அணிகளோடு சேர்ந்து வரும். 6 அணிகளோடு சேர்ந்து வரும். சரி, ஒவ்வொன்றாக பார்ப்போம். தொகை உருவகம். தொகை உருவகம். தொகைனாலே தொகுப்பு நமக்கு தெரியும். இந்த சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தையும் முழுமையாக சொல்லிவிட்டால் ஆகிய என்கிற சொல்லை பயன்படுத்தலாம். ஆகிய
இங்க ஆகிய என்கிற அந்த தொடர்பை உண்டாக்கும் சொல் மறைந்து வருவதுதான் தொகை உருவகம். இப்ப சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர். சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர். இங்க அந்த ஆகிய என்கிற அந்த தொடர்பு அது மறைந்து வந்தால் அது தொகை உருவகம். ஆகிய என்னும் தொடர்பை உண்டாக்கும் சொல் மறைந்து வருவது தொகை உருவகம். இரண்டாவது விரி உருவகம். விரி உருவகம். விரி என்றால் ஆகிய என்னும் சொல் வெளிப்பட்டு நிற்பது, அவ்வளவுதான். ஆகிய என்னும் சொல் வெளிப்பட்டு நிற்பது, வெளிப்பட்டு வருவது, இது விரி உருவகம். விரிந்து நிற்பது விரி, மறைந்து வருவது தொகை. தொக்கி வருதல், கறந்து வருதல். காலம் கறந்த பெயரெச்சம் என்று எதை சொல்லுவோம்? காலம் கறந்த பெயரெச்சம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். வினைத்தொகையை குறிப்பிடுவோம். காலம் கறந்த என்றால் காலத்தை மறைத்து வருகிற ஒன்றுதான் வினைத்தொகை. பள்ளி நாட்கள்ல இருந்து நாம பார்த்த அந்த உதாரணம் ஊறுகாய், அலைகடல், இது போன்று. அலைகடல் எனும் போது அது அலைந்த கடல், அலைகிற கடல், அலையும் கடல். இங்க இந்த காலத்தை காட்டுகிற அந்த உருவு அதுல மறைஞ்சு வருது. அதனால்தான் அது காலம் கறந்த பெயரெச்சம். இப்போ அலைந்த கடல் என்றால் இலக்கண குறிப்பு என்ன கொடுப்போம்? அலைந்த பெயரெச்சம். அலையும், அலைந்த இறந்த கால பெயரெச்சம், அலையும் எதிர்கால பெயரெச்சம், அலைகிற நிகழ்கால பெயரெச்சம். ஆக அந்த அலைந்த, அலைகிற, அலையும் இந்த காலத்தை காட்டுகிற உருவுகள் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை ஆயிடும். அலைகடல் என்று சொல்லுகிற போது. சரி, இவையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லல விளக்கமா பார்க்க இருக்கோம். எதற்காக பார்த்தோம்னா இந்த தொகை விரி என்கிற இந்த நிலைக்காக இதை பார்க்கும். மூன்றாவது தொகை விரி உருவகம். தொகை விரி உருவகம். தொகை விரின்னா மறைந்தும் வெளிப்பட்டும் வரும். தொடர்பை உணர்த்தும் ஆகிய, ஆக, ஆ எனும் சொற்கள் வெளிப்பட்டும் மறைந்தும் அமைவது. வெளிப்பட்டு மறைந்தும் உருவகத்துல வர்றது, அது தொகை விரி உருவகம். நான்காவது ஏய்பு உருவகம். ஏய்பு உருவகம். ஏய்பு என்றால் நமக்கு தெரியும், இறுதியாக ஒரு சொல்லோ சீரோ அசையோ
ஒன்று போலவே வருவது. இங்க ஒரு பல பொருளை உருவகம் செய்யும் போது ஒன்றிற்கொன்று ஏபான அந்த பொருளை ஒரு தொடர்ல உருவகமாக தொடுப்பதுதான் ஏய்பு உருவகம். பல பொருளை உருவகம் செய்யும் பொழுது ஒன்றற்கொன்று ஏய்புடைய பொருளை ஒரு தொடரில் உருவகமாக தொடுப்பது, இது ஏய்பு உருவகம். இதற்கு நேர் எதிர்மாறு ஏய்பு இல்லாத உருவகம், அதைத்தான் ஏய்பிலி உருவகம் என்று பார்க்கிறோம். ஏய்பு இலி, அதாவது ஒன்றற்கொன்று பொருத்தம் இல்லாத பொருள், அதை ஒரு தொடர்ல உருவகமா அமைத்தா அது ஏய்பிலி. ஒன்றற்கொன்று பொருத்தமில்லாத பொருள்களை ஒரு தொடரில் உருவகமாக அமைப்பது, இது ஏய்பிலி உருவகம். ஏய்பு ஏய்பு இல்லாதது ஏய்பிலி. சரி, அடுத்து ஆறாவது வியநிலை உருவகம். வியநிலை உருவகம் வியநிலை என்றால் ஏற்கனவே நம்ம விளக்கத்தை பார்த்திருக்கோம். பல உறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள்ல சிலவற்றை விட்டுட்டு சிலவற்றை மட்டும் உருவகம் செய்வது. உறுப்புகள் பல இருக்கு, அதுல எல்லாவற்றிற்குமே எல்லாவற்றையுமே உருவகப்படுத்தாம பெரும்பான்மையை உருவகப்படுத்தி சிறுபான்மையை உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டால் அது வியநிலை. அதாவது வியப்பு கருதி சிறப்பு கருதி சிலதை உருவகித்து சிலதை உருவகிக்காமல் விடுவது. பல உறுப்புகளை பெற்றிருக்கும் ஒரு பொருளில் சிலவற்றை விடுத்தும் சிலவற்றை உருவகம் செய்தும் குறைப்பது, இது வியநிலை உருவகம். ஏழாவது சிறப்பு உருவகம். இது முக்கியமானது, 2001 டிஆர்பில கேட்கப்பட்டது. சிறப்பு உருவகம். சிறப்பு உருவகம்னா ஒரு பொருளுக்கு சிறந்த அந்த அடைமொழிகளை உருவகப்படுத்தி அந்த பொருளையும் உருவகமாக்கி குறைப்பது சிறப்பு உருவகம். ஒரு பொருளுக்கு சிறந்த அடைகளை உருவகப்படுத்தி அப்பொருளையும் உருவகம் ஆக்கி உரைப்பது. அப்பொருளையும் உருவகமாக்கி உரைப்பது சிறப்பு உருவகம்.
சிறந்த பொருளுக்கு, அதாவது ஒரு பொருளுக்கு சிறந்த அடைகளை எல்லாம் உருவகப்படுத்துறோம். அதற்கு பிறகு அந்த பொருளையே உருவகமாக்கி சொல்றோம். அது சிறப்பு உருவகம். எட்டாவது சமாதான உருவகம். சமாதான உருவகம். சமாதானம், நன்மை தீமை இல்லாம இருப்பதுதான் சமாதானம். எந்த ஒரு சமநிலை பிறழுதல் இல்லாமல் இருப்பது சமாதானம். இங்க அணி இலக்கணத்துல சமாதான உருவகம் என்பது ஒரு பொருளை முதல்ல நன்மை தருவதாகவும் அதற்கு பிறகு அது தீமை தருவதாகவும் சொல்லி, அந்த தீங்கு கூட அந்த பொருளால வந்தது கிடையாது, வேற ஏதோ காரணத்தினாலதான் வந்துச்சு என்று அந்த பொருள் நன்மையும் தரல தீமையும் தரல என்று சமநிலையில் சொல்லுவது. முதலில் நன்மை தருவதாகவும் பின்னர் தீமை தருவதாகவும் சொல்லி, ஆனா அந்த தீங்கு அந்த பொருளால் தோன்றியது கிடையாது என்று சொல்லுவது. ஒரு பொருளை நன்மை தருவதாகவும் பின்னர் தீமை தருவதாகவும் கூறி, அத்தீங்கும் அப்பொருளால் தோன்றியது கிடையாது, தோன்றியது அன்று என கூறுவது. இது சமாதான உருவகம். முதல்ல சமாதானமே எப்ப தேவைப்படும்? ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகுதானே சமாதானம் தேவைப்படும். நல்லவர்கள் என்பவர்கள் எப்போது வெளிப்படுவாங்க? கெட்டவர்கள் தோன்றும் போது நல்லவர்கள் யாருன்னு தெரியும். கொடை, தானம் எப்போது? வறுமை என்கிற உருவாகும் போது தானம் என்பது ஒன்று தேவைப்படும். அதே போன்றுதான் வெளிச்சம் யாருக்கு வேணும்? இருட்டு எங்கு இருக்கிறதோ அங்குதான் வெளிச்சம் தேவை. ஆக சமாதானம் என்பதும் ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான். முதல்ல அது நன்மையாக இருந்தது என்றும் பிறகு தீமை தந்தது என்று சொல்லி, அந்த இல்லைங்க அந்த தீமை இந்த பொருளால தோன்றியது கிடையாது என்று சமாதானப்படுத்துவோம். ஒன்பதாவது உருவக உருவகம். உருவக உருவகம், உருவகத்திற்கே ஒரு உருவகம். இது இதற்குரிய விளக்கம் என்னன்னா, ஒரு பொருளை அது வேறொன்றா முதல்ல உருவகம் செஞ்சிருவாங்க. உருவகம் செய்துட்டு பிறகு அந்த உருவகித்த பொருளை அதை வேறொன்றா உருவகிக்கிறது. ஒரு பொருளை மற்றொரு பொருளாக உருவகம் செய்து அந்த உருவகித்த பொருளையும் மற்றொன்றாக மறுபடியும் உருவகம் செய்வதுதான் உருவகம். ஒரு பொருளை வேறொன்றாக உருவகம் செய்து உருவகித்த பொருளை வேறொன்றாக உருவகிப்பது உருவக உருவகம். முதல்ல ஒன்றிற்கு உருவகம் செய்யறாங்க, அதற்கு பிறகு அதையே எடுத்து மீண்டும் வேறொன்றிற்கு உருவகம் செய்யறாங்க.
இல்ல இந்த உருவகத்தோட இது சிறப்பா இருக்குமோ என்று இரண்டாவதாக அதை மீண்டும் மற்றொன்றுக்கு உருவகம் செய்யறாங்க. இது உருவகம். பத்தாவது விரூபக உருவகம். விரூபக உருவகம். விரூபகம் அப்படினாலே இயல்பான வடிவத்தில் இல்லாதது. இயல்பான வடிவத்தில் விகாரம் என்று கூட சில இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பொருந்தாத ஒன்றை பொருந்துவதாக உருவகம் செய்வது. ஒரு பொருளுக்கு இதை உருவகமா சொன்னா அது பொருந்தியே வராது. ஆனா அப்படி பொருத்தமில்லாத நிறைய விஷயங்களை சேர்த்து உருவகம் செய்வதுதான் விரூபக உருவகம். ஒரு பொருளுக்கு கூடாத தன்மை பலவும் கூட்டி, கூடாத தன்மை பலவும் கூட்டி உருவகம் செய்வது இதுதான் விரூபக உருவகம். விரூபக உருவகம். 11வது ஏகாங்க உருவகம். ஏகாங்க உருவகம். ஏக கூட்டல் அங்கம், அதுதான் ஏக அங்கம் ஏகாங்கம். ஒரு பொருளுக்கு நிறைய உறுப்புகள் இருக்குங்க. நிறைய உறுப்புகள் இருந்தாலும் அதில் ஒன்றை மட்டும் உருவகம் செய்வது. ஏகம்னா ஒன்று. ஒரு பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளில் ஒன்றை மட்டும் உருவகம் செய்து பிறவற்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டால் அது ஏக அங்கம், ஏகாங்க உருவகம். ஏகம் என்றால் ஒன்று. ஒரு பொருளுக்கு அமைந்த உறுப்புகள் பலவற்றுள் ஒன்றை மட்டும் உருவகம் செய்வது. இதுதான் ஏக அங்க உருவகம், ஏகாங்க உருவகம் என்று குறிப்பிடுகிறோம். 12வது இதற்கு அப்படியே எதிர்மாறானது அநேக அங்க உருவகம், அநேகாங்க உருவகம். அநேகாங்க உருவகம் அப்படின்னா இருக்கிற எல்லா பொருளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் உருவகம் செய்வதுதான். ஒரு பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளை உருவகம் செய்வது. பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளையும் உருவகம் செய்வது. ஒரு பொருளுக்கு அமைந்த உறுப்புகள் பலவற்றில் ஒன்றிற்கு மட்டும் உருவகம் செய்தால் அது ஏகாங்கம். இருக்கிற எல்லா உறுப்புகளையும் உருவகம் செய்தால் அது அநேகாங்க உருவகம். பதிமூன்றாவது முற்று உருவகம். முற்று என்றால் முழுமை. அந்த வகையில பல உறுப்புகளை கொண்டதா ஒரு பொருள் இருக்கு. இந்த எல்லா உறுப்புகளையும் இந்த ஏற்ற இடத்தோட பிறவற்றோட முழுமையா உருவகம் செய்வது. இந்த அநேகாங்க உருவகத்துல ஒரு பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளையும் நாம் உருவகம் செய்கிறோம். இங்க முற்று என்பதுல
பல உறுப்புகளுடைய அந்த பொருள், அந்த பொருளை அந்த உறுப்புகளுக்கு ஏற்ற இடத்தோட பிற சூழலோடும் பார்த்து முழுமை நிலையில் உருவகம் செய்வது முற்று உருவகம். பல உறுப்புகளை உடைய பொருளையும் அதன் உறுப்புகளையும் ஏற்ற இடத்தோடும் பிறவற்றோடும் முழுமையாக உருவகம் செய்வது இது முற்று உருவகம். அடுத்து வரக்கூடியது கவனிக்க வேண்டியது, பல அணிகளில் இந்த நிலை இடம்பெறும். அவையவ அவையவி என்று சிறு வேறுபாடு தான் அதுல. அவையவ உருவகம், அவையவ அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும், அதனுடைய உறுப்புகள் இருக்கும். ஒரு பொருளை உருவகம் செய்யாம உறுப்புகளை மட்டும் உருவகம் செய்தால் அது அவயவ உருவகம் என்று சொல்லப்படும். அவயவ உருவகம். அவை அவி, அதுல பொருளை உருவகம் செய்வாங்க, உறுப்புகளை உருவகம் செய்யாம விட்டுருவாங்க. அவயவ உருவகம் ஒரு பொருளை உருவகம் செய்யாமல் உறுப்புகளை மட்டும் உருவகம் செய்வது. அவயவ அப்படின்னா உறுப்பு. 15வது அவயவி உருவகம். அவயவின்னா பொருள், இதுல பொருளை உருவகம் செய்வாங்க, உறுப்புகளை உருவகம் செய்யாமல் விட்டுருவாங்க. பொருளை உருவகம் செய்து அதன் உறுப்புகளை உருவகிக்காமல் விடுதல். அவின்னா பொருள், அவயவ அப்படின்னா உறுப்பு. உருவகத்தினுடைய 15 வகைகள் முற்றும். தொகை உருவகம், விரி உருவகம், தொகை விரி உருவகம், ஏய்பு உருவகம், ஏய்பிலி உருவகம், வியநிலை உருவகம், சிறப்பு உருவகம், சமாதான உருவகம், உருவக உருவகம், விரூபக உருவகம், ஏகாங்க உருவகம், அநேகாங்க உருவகம், முற்று உருவகம். தொகை உருவகம் என்றால் ஆகிய என்கிற தொடர்பை உண்டாக்கும் சொல் மறைந்து வர்றது. விரி என்றால் ஆகிய என்கிற சொல் வெளிப்பட்டு நிற்பது. தொகை விரி என்றால் அந்த தொடர்பை உணர்த்துகிற சொற்கள் வெளிப்பட்டோம் மறைந்தோம் வருவது. ஏய்பு என்றால் இந்த பொருளை எல்லாம் உருவகம் செய்கிற போது ஒன்றற்கொன்று ஏபான பொருளை ஒரு தொடர்ல உருவகம் அமைப்பது. ஏய்பு இலி என்றால் பொருத்தமில்லாத பொருளை ஒரு தொடரில் உருவகமாக அமைப்பது. வியநிலை என்றால் பல உறுப்புகளை பெற்றிருக்கும் பொருளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை உருவகம் செய்கிறது. சிறப்பு உருவகம் ஒரு பொருளுக்கு சிறந்த அடைகளை உருவகப்படுத்தி அந்த பொருளையும் உருவகமாக்கி உரைப்பது. சமாதானம் ஒரு பொருளை நன்மை தருவதாகவும் பின்னர் தீமை தருவதாகவும் சொல்லி அந்த தீங்கும் அந்த பொருளால் தோன்றியது கிடையாது என்று கூறுவது. உருவக உருவகம் ஒரு பொருளை வேறொன்றாக உருவகம் செய்து பிறகு மீண்டும் பின்வந்து அந்த உருவகித்த பொருளை வேறொன்றுக்கு உருவகம் செய்வது. முதல்ல உருவகித்ததை விட்டுட்டு அடுத்த நிலையில வேறொன்றாக உருவகம் செய்வது.
விரூபக உருவகம், ஒரு பொருளுக்கு கூடாத தன்மைகள் பலவற்றையும் கூட்டி உருவகம் செய்வது. ஏகாங்க உருவகம், ஒரு பொருளுக்கு அமைந்த உறுப்புகள் பலவற்றில் ஒன்றை மட்டும் உருவகம் செய்வது. அநேகாங்க உருவகம், ஒரு பொருளுக்கு அமைந்த பல உறுப்புகளையும் உருவகம் செய்வது. முற்று உருவகம், பல உறுப்புகளை உடைய பொருளையும் அதன் உறுப்புகளையும் ஏற்ற இடத்தோடும் பிறவற்றோடும் முழுமையாக உருவகம் செய்வது. அவயவ உருவகம், பொருளை உருவகம் செய்யாமல் உறுப்புகளை மட்டும் உருவகம் செய்வது. அவயவி உருவகம், பொருளை உருவகம் செய்து அதன் உறுப்புகளை உருவகிக்காமல் விடுவது. இந்த 15ம் உருவக அணியினுடைய வகைகள். இந்த உருவகம் பிற அணிகளோடு எத்தனை அணிகளோடு சேர்ந்து வரும் என்றால் 6 அணிகளோடு சேர்ந்து வரும். உருவக அணி பிற அணிகள் 6உடன் சேர்ந்து வரும். 6ன்னா எண்ணிக்கையை நாம சொல்றோம். அந்த 6 என்னென்ன? எல்லாம் எளிமையான நிலைதான். ஓமை உருவகம், ஓமை உருவகம் என்றால் ஓமையோடு கூடி வரும் உருவகம் ஓமை உருவகம். ஓமையோடு கூடி வரும் உருவகம். ஏது உருவகம்? ஏது நாம் என்ன பார்த்திருக்கோம்? காரணம். ஆக உரிய காரணத்தோடு கூடி வரும் உருவகம். மூன்றாவது வேற்றுமை உருவகம். சொல்லிலேயே நம்ம பொருளை ஏற்றி வச்சுக்கணும். வேற்றுமை, வேறுபடுத்துவது. ஆக வேற்றுமையோடு கூடி வரும் உருவகம். நான்கு விளக்கு உருவகம். விளக்கு என்றால் இங்க மேல் நோக்கு லகரம் போட்டிருக்கும். மேல் நோக்கு லகரம் போட்டாலே விளக்குதல், நீக்குதல் என்று பொருள். அதாவது உருவகம் செய்த பொருளையே பின்னர் மறுத்து கூறினால் அது விளக்கு உருவகம். உருவகம் செய்த பொருளையே பின்னர் மறுத்து கூறுவது இது விளக்கு உருவகம். விளக்குதல், நீக்குதல், மறுத்தல். அவநுதி, அவநுதி ஊமை அணிகள்ல பார்க்கிற போது நாம பார்த்திருக்க விளக்கம். அவநுதி, அவநுதினா உண்மையை மறுத்து பேசுறது, அதுதான் அவநுதி. உண்மையை மறுத்தல் என்பதுதான் அவநுதி. ஆக உண்மையை மறுத்து உருவகம் செய்வது இதுதான் அவநுதி உருவகம். சிலேடை இந்த வகுப்பினுடைய துவக்கத்திலும் பார்த்தோம். ஒரு சொல் பல பொருள். ஆக பலவற்றிற்கும் பொருந்துவதாக உள்ள சொல் தான் சிலேடை சொல். அப்படிப்பட்ட சிலேடை சொல்லால் உருவகம் செய்வது சிலேடை உருவகம்.
முதலில் வழக்கம் போல இந்த அணியோட பேரை முதல்ல பார்க்கணும். சிலேடை உருவகம். பலவற்றிற்கு பொருந்துவதாய் உள்ள சொற்களை கொண்டு உருவகம் செய்வது. இந்த பலவற்றிற்கும் பொருந்துவதாய் உள்ள சொல், அதற்குதான் சிலேடை என்கிற ஒற்றை சொல். இந்த சிலேடை சொல்லால் உருவகம் செய்தால் அது சிலேடை உருவகம். ஆக இந்த ஓமை என்பது ஒரு அணி. ஓமை அணி, ஏது அணி, வேற்றுமை அணி, விளக்கு அணி, அவனுதி அணி, சிலேடை அணி. இந்த 6 அணிகளோடும் இந்த உருவக அணி சேர்ந்து வரும். சரி, அடுத்து முக்கியமான மற்றொரு அணி, தேர்வுகளில் பல நேரம் கேட்கப்பட்ட அணி. இந்த அணி அதுதான் தீவக அணி. தீவக அணி. தீவக அணி 4வது அணி. தீபம் போல ஓரிடத்துல நின்ற சொல் பல இடங்களிலும் சென்று பொருளை விளக்கினால் அது தீவக அணி என்று சொல்லப்பெறும். தீவகம் என்கிற சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். தீவகம் என்றாலே விளக்கு, தீபம். இதை தீப அலங்காரம் என்று சொல்லுவோம். தீவக அணியின் வேறு பெயர் தீப அலங்காரம். மற்றொரு பெயர், மிக முக்கியமான பெயர், இந்த பெயரை கொண்டும் வினாக்கள் கேட்கப்பட்டது, விளக்கணி. கீழ்நோக்கில் அகரும், விளக்குதல், விளக்கணி. இந்த விளக்கணி, தீப அலங்காரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த தீவக அணி மொத்தம் 12 வகைகளை கொண்டது. தீவக அணியின் வகைகள் 12. ஒரு சிம்பிள் லாஜிக் தான், அதை புரிஞ்சுக்கிட்டா 12 வகையும் எளிமையா தெரிஞ்சுக்கலாம். குணம், தொழில், சாதி, பொருள், இந்த 4. குணம், தொழில், சாதி, பொருள், இந்த 4 அடிப்படையில தீவக அணி வரும். குண தீவகம், தொழில் தீவகம், சாதி தீவகம், பொருள் தீவகம். குணம், தொழில், சாதி, பொருள் குறித்து ஒரு சொல் ஒருவயினின்றும் பலவயிர் பொருள் தொடரில் தீவகம் செய்யுள் மூ இடத்து இயலும். சரி, இந்த விதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம விளக்கத்தை மட்டும் எடுத்துப்போம். இந்த 4ம் ஒரு சொல்லோட முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும். ஆக முதநிலை குண தீவகம், முதநிலை தொழில் தீவகம்,
முதல்நிலை சாதி தீவகம், முதல்நிலை பொருள் தீவகம், ஒரு 4 ஆச்சுங்களா? அடுத்து இடைநிலை குண தீவகம், இடைநிலை தொழில் தீவகம், இடைநிலை சாதி தீவகம், இடைநிலை பொருள் தீவகம். 4 8 ஆச்சு. முதலுக்கு 8, இடைக்கு 8. அப்புறம் கடைநிலை குண தீவகம், கடைநிலை தொழில் தீவகம், கடைநிலை சாதி தீவகம், கடைநிலை பொருள் தீவகம். இதுதாங்க 12 வகையுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குணம், தொழில், சாதி, பொருள், இதை மட்டும் மனதில் பதிய வைத்தால் போதும். உதாரணத்திற்கு ஒன்று பாருங்க, மற்ற எல்லாத்துக்குமே இந்த அடிப்படையில தான் வரும். முதல்நிலை குண தீவகம் என்ன பொருள்? முதலில் நிற்கும் பண்பை உணர்த்தும் சொல் பிற சொற்களோடு ஏய்ந்து பொருள் தருவது. ஏன்னா தீபம் போல எல்லாவற்றோடு சேர்ந்து பொருள் தரணும் இல்லையா? அதைத்தான் பிற சொற்களோடு ஏய்ந்து பொருள் உணர்த்துவது என்று பார்க்கிறோம். இப்போ முதல்நிலை தொழில் தீவகம் அப்படின்னா இந்த வரையறை அப்படியே நம்ம மாத்திக்கணும். எப்படி? முதலில் நிற்கும் தொழிலை உணர்த்தும் சொல் பிற சொற்களோடு ஏந்து பொருள் தருவது. இப்ப முதல்நிலை சாதி தீவகத்துக்கு முதலில் நிற்கும் சாதியை உணர்த்தும் சொல் பிற சொற்களோடு ஏய்ந்து பொருள் தருவது. நீங்க 12 என்று 1 2 மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. பிறகு வகுப்பு முடிந்த பிறகு கூட இந்த செய்திகளை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். இப்ப முதல்நிலை பொருள் தீவகத்துக்கு முதலில் நிற்கும் பொருளை உணர்த்தும் சொல் பிற சொற்களோடு ஏய்ந்து பொருள் உணர்த்துவது. இப்ப இடைநிலைக்கு இடைநிலை குணதீவகம் பாருங்க, இந்த முதலில் என்பதற்கு பதிலாக இடையில் போட்டுக்கணும். இடையில் நிற்கும் இந்த குணத்தை தான் பண்பு என்று சொல்லும். பண்பை உணர்த்தும் சொல் பிற சொற்களோடு ஏந்து பொருள் தருவது. பிறகு இடையில் நிற்கும் தொழிலை உணர்த்தும் சொல். எல்லாருக்குமே இது தெளிவா விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். ஆக தீவக அணியினுடைய 12 வகைகள் ரொம்ப எளிமையா முடிஞ்சது நமக்கு. விளக்கமா பார்க்கணுமா? எழுதிக்க முடியும் இல்லையா உங்களால? சரி, இதுவரைக்கும் தேர்வுல தீவகாணி அப்படின்னா என்ன அந்த அளவில் தான் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க குறிச்சுக்க வேண்டியது குணம், தொழில், சாதி, பொருள். அதற்கு முன்பா முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை 3. இந்த முதல்நிலை, இடைநிலை, கடைநிலை என்கிற 3ம் குணம், தொழில், சாதி, பொருள் என்கிற 4ஓடு சேர்கிற போது 3 × 4 3 12 வகைகள் நமக்கு வந்துவிடும். இந்த தீவக அணியும் பிற அணிகளோடு சேர்ந்து வருவது உண்டு. பிற 4 அணிகளோடு சேர்ந்து வரும் தீவக அணி. தீவக அணி பிற அணிகள் 4உடன் சேர்ந்து வரும். 4 மாலை தீவகம், விருத்த தீவகம், 3வது ஒரு பொருள் தீவகம், 4வது சிலேடை தீவகம். சரி, இந்த 4ற்கும் விளக்கத்தை நாம விளங்கிக்கலாம். மாலைன்னா என்ன பார்த்திருக்கோம்? தனித்தனி பூக்களால் சேர்த்து தொடுக்கப்படுவது மாலை. அது போல
செய்யுளோட ஒரு இடத்துல இருக்கிற சொல் பல சொற்களோடு சேர்ந்து பொருள் தந்தால் அது மாலை தீவகம். செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற சொல் பல சொற்களோடும் ஏய்ந்து பொருள்படுவது மாலை தீவகம். அடுத்து விருத்த தீவகம். ஒரு பொருளை குறிக்கிற பெயர் இரண்டு மாறுபட்ட குணங்களோடு ஏய்ந்து பொருள் தந்தா அது விருத்த தீவகம். ஒரு பொருளை குறித்த பெயர் இரண்டு மாறுபட்ட குணங்களோடு ஏய்ந்து பொருள்படுவது அது விருத்த தீவகம். மூன்றாவது என்ன பார்த்திருக்கோம்? ஒரு பொருள் தீவகம். ஒரு பொருள் தீவகம் இது ஒரு பொருளை குறிக்கிற பல சொல். ஒரு பொருள் பல சொல். அந்த ஒரு பொருள் பல சொல்லோடு ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கும். அந்த பல சொற்களோடு அந்த ஒரு சொல் சென்று ஏய்ந்து பொருள்படுவது. ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்களுடன் ஒரு சொல் சென்று ஏய்ந்து பொருள்படுவது ஒரு பொருள் தீவகம். சிலேடைனா சொல்லு ஒண்ணுதான், ஆனா பொருள் பல. குறைந்தது 2 பொருளாவது இருக்கணும், அதுதான் சிலேடை. ஆக இரு பொருளுடன் ஒரு சொல் சென்று ஏய்ந்து பொருள்படுவது. இரு பொருளுடன் ஒரு சொல் சென்று ஏய்ந்து பொருள்படுவது அது சிலேடை தீவகம். தீவக அணி முற்றும். அடுத்து நாம பின்வரு நிலையணி. அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் வகைகள் குறைவு, மிகுதியான வகைகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுதான். ஓமையணி 24, அது பிற அணிகள் 8ஓடு சேர்ந்து வரும். உருவக அணி 15, பிற அணிகள் 6உடன் சேர்ந்து வரும். தீவக அணி வகைகள் 12, பிற அணிகள் 4உடன் சேர்ந்து வரும். முதல் அணியாக பார்த்த தன்மை அணி நமக்கு 4 வகைப்படும். சரி, இப்போது 5வது அணி எண்ணிக்கை மாறுது. 5வது அணி பின்வரு நிலையணி. இந்த பின்வரு நிலையணி என்பது முன்பு வந்த ஒரு சொல்லோ அல்லது பொருளோ பின்னர் பல இடத்தும் வருவதுதான் பின்வரு நிலையணி என்று நாம் பார்க்கிறோம். அது 2 வகைப்படும். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி. இவ்வளவுதான், 2 வகைதான். மூன்றாவது சார் மற்றொன்று, 2மே சேர்ந்து சில இடத்துல வரும். அதை சொல் பொருள் பின்வரு நிலையணி என்று 3ஆக பகுக்கிறாங்க. இதை சேர்த்து குறிச்சு வச்சுக்கோங்க.
இந்த பின்வரு நிலையணைக்கு யாப்பிலக்கணத்தார் ஒரு பெயர் சொல்றாங்க. பின்வரு நிலையணைக்கு யாப்பிலக்கணத்தார் தரும் பெயர். இரட்டை தொடை. இரட்டை தொடை யாப்புல நம்ம படிச்சிருக்கோம். முன் வந்த சொல்லோ பொருளோ தொடர்ந்து பின்னும் வருவது இரட்டை தொடை என்று படிச்சிருக்கோம். அணியிலே இதை நாம் பின்வரு நிலையணி என்று குறிப்பிடுறோம். வடநூலார் இதை ஆவிருத்தி என்று குறிப்பிடுறாங்க. வடநூலார் இதனை ஆவிருத்தி என்பர். பின்வர் நிலையணைக்கு பெயர். ஆவிருத்தி அப்படின்னா திரும்ப வருதல் என்று பொருள். ஆவிருத்தி என்றால் திரும்ப வருதல் என்று பொருள். பின்வரு நிலையணியின் வகைகள். மூன்று. ஒன்று, சொல் பின்வரு நிலையணி. இரண்டு, பொருள் பின்வரு நிலையணி. மூன்று, சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று பின்வரு நிலையணி மூன்று வகைப்படும். இதனுடைய விளக்கமும் எளிதுதான். முன்பு வந்த சொல்லு பின்னர் பல இடத்திலும் வந்து வேறு பொருள் தந்தா, சொல் மீண்டும் மீண்டும் வந்து பொருள் மட்டும் மாறுபட்டா சொல் பின்வரு நிலையணி. ஒரு செய்யுளில் முன்பு வந்த பொருளே அதற்கு அடுத்தும் பல இடத்தில் வந்தா அது பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளில் முன்வந்த சொல்லும் பொருளும் பின்னரும் பல இடத்துல அவ்வாறே வருவது சொல் பொருள் பின்வரு நிலையணி. இங்க முதலில் சொல் பின்வரு நிலையணி தெரிஞ்சவங்க விட்டுலாம், இல்ல வரையறை வேண்டும் என்று நினைப்பவர்கள் எழுதி கொள்ளலாம். முன்னர் வந்த சொல்லே பின்னரும் பல இடங்களில் வந்து வேறு பொருள் தருவது இது சொல் பின்வரு நிலையணி. முன்னர் வந்த சொல்லே பின்னரும் பல இடங்களில் வந்து வேறு பொருள் தருவது. நிறைய பாடல்லாம் இருக்கு. இந்த மால் கரி காத்து அளித்த மாலுடைய மாலை சூழ் மால் வரைத்தோல் ஆதரித்த மாலையார் மால் இருள் சூழ் மாலையின் மால் கடல் ஆர்ப்ப மதன் தொடுக்கு மாலையின் வாலி மலர். இந்த மால் மால் வந்தாலும் அடுத்தடுத்து அதனுடைய பொருள் மாறுபடுகிறது. அடுத்து பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளின் முன்வந்த பொருள் பின்னர் பல இடங்களிலும் வருவது. இந்த பொருள் பின்வர் நிலையணியில சில நேரத்துல சொல்லு கூட மாறி மாறி இருக்கும், ஆனா பொருள் மாறாது.
உதாரணத்துக்கு பாருங்க, அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை விரிந்தன கருவிலை கொண்டன காந்தல் குலை. இங்க அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, இது எல்லாமே சொல் வேறு வேறுதான், ஆனா ஒரே பொருள் தான். என்ன? மலர்ந்தன, இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்தன, இவ்வளவுதான். இவ்வாறு சொல் வேறானாலும் முன்னர் வந்த பொருளே மீண்டும் மீண்டும் வருவது. முன் வந்த பொருள் பின்னர் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி செய்யுளில் முன்வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது. இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. வைகளும் வைகள் வரக்கண்டு அத்துணரார் வைகளும் வைகளை வைகுமென்று இன்புறுவர் வைகளும் வைகற்றும் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்து உணராதார் என்று. சொல் பின்வரு நிலையணிக்கு இன்னொரு பாட்டு கூட சொல்லலாம். வஞ்சியே என்றவன் தன்னூரை உரைத்தான் யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நேர்ந்தேன் வஞ்சியேன் வஞ்சியே என்றுரைக்கும் என்றுரைத்தும் வஞ்சித்தான் வஞ்சியாய் வஞ்சியார்க்கோ என்று. வஞ்சி என்பது பெண்ணையும் வஞ்சனை என்பதையும் சேர அரசனையும் இப்படியாக குறிப்பிடும். அணியிலே இது அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு அணி பின்வரு நிலையணி. அது சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று பின்வரு நிலையணி 3 வகைப்படும். ஆறாவது முன்ன விளக்கணி. ஆறாவது முன்ன விளக்கணி. கவிஞன் ஒரு பொருளை குறிப்பால் மறுத்து மேன்மை தோன்ற சொல்லுவது. விளக்கணின்னா முற்றிலை விளக்குவது. முன்ன விளக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பா அதை மறுத்து அதே நேரத்துல அதனுடைய மேன்மையை சொல்லுவது. முதல்ல ஒரு தடை போல இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும். வெளியில பார்ப்பது கரடு முரடா இருந்தாலும் உள்ள ஒரு இனிமைத்தன்மை இருப்பது போல, சான்றோரின் வாய்ச்சொல் போல. அதனால்தான் இது உட்கோளணி என்று வேறு பெயர் உண்டு. விளக்கணி, தடைமொழியணி, உட்கோளணி. ஆக எது எப்படியானாலும் விளக்குதல் என்றால் மறுத்தல் என்கிற பொருள். மறுப்பது. சரி, இந்த முன்ன விளக்கணைக்கு வடநூலார் வழங்கும் பெயர். இதற்கு வடமொழி பெயர் ஆட்சேப அலங்காரம். ஆட்சேப அலங்காரம். ஆட்சேபம் அப்படின்னா தடை என்று பொருள். இது 3 வகையாக, 3 இல்ல 3 வகை 4, ஆனா 3 நிலையில சொல்லுவாங்க. 3 காலத்தை அடிப்படையா வச்சு சொல்லுவாங்க. இறந்த காலத்தில் நிகழ்ந்ததை மறுத்து சொன்னா அது இறந்த வினை விளக்கு என்றும், நிகழ்காலத்துல நடைபெறுவதை ஒரு நிகழ்ச்சியை மறுத்து சொன்னா அது நிகழ்வினை விளக்கு என்றும், எதிர்காலத்தில் நடக்க போகும் நிகழ்ச்சியை மறுத்து சொன்னா
எதிர்வினை விலக்கு என்றும் 3 நிலைகளை இது கொண்டிருக்கும். இதையும் நாம எடுத்துக்கலாம். முன்னத்தின் மறுப்பினது முன்ன விளக்கே மூவகை காலமும் மேவியதாகும். மூவகை காலமும் மேவியதாகும். கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை மறுத்து உரைப்பது. இது இறந்த வினை விலக்கு. எதிர்காலத்தில் அதான் நிகழப்போகும் நிகழ்ச்சி, அதே எதிர்காலம் சொல்றோம். நிகழப்போகும் நிகழ்ச்சியை மறுப்பது. இது எதிர்வினை விலக்கு. நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை மறுப்பது. நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை மறுப்பது நிகழ்வினை விலக்கு. நிகழ்வினை விலக்கு. சரி, விலக்கணையின் வகைகள் 4. விலக்கணையின் வகைகள் 4. 1 பொருள் விலக்கணி. பொருள் விலக்கணின்னா இந்த பொருளை காட்டி விளக்குவதுதான் பொருள் விலக்கணி, வேறொன்றும் இல்லை. இரண்டாவது குண விலக்கணி. குணம், பண்பு, ஒரு பொருளோட பண்பை காட்டி விளக்குவது. ஒரு பொருளின் பண்பை காட்டி விளக்குவது குண விலக்கு. மூன்றாவது காரண விலக்கணி. ஒரு காரணத்தை கூறி விளக்குவது. காரணத்தை கூறி விளக்குவது. நான்காவது காரிய விலக்கணி. காரியம்னா செயல், ஒரு காரியத்தை கூறி விளக்குவது. ஒரு காரியத்தை கூறி விளக்குவது காரிய விலக்கணி. ஆக விலக்கணி 4 வகைதான். பொருள், குணம், காரணம், காரியம். இந்த விலக்கணிக்கு வடமொழி பெயர் ஆட்சேப அலங்காரம். ஆட்சேபம் என்றால் தடை. இந்த முன்ன விலக்கணி என்பது உட்கோளணி, தடைமொழி அணி, விலக்கணி என்கிற வேறு பெயரிலும் வழங்கப் பெறும். இந்த விலக்கு அணி, விலக்குதல், நீக்குதல் என்கிற இந்த விலக்கு அணி இதனுடைய விரிகளாக தண்டி 13 வகைகளை சொல்றார். எப்படியெல்லாம் விளக்கலாம், என்னென்ன விளக்கலாம்? அது பொருளை சொல்லி விளக்கலாம், குணத்தை சொல்லி விளக்கலாம், காரணத்தை சொல்லி விளக்கலாம், அல்லது காரியத்தை சொல்லி விளக்கலாம். இந்த 4 வகைப்பட்ட விலக்கணியினுடைய விரிகளாக தண்டியார் 13 குறிப்பிடுகிறார்.
இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு முழுமை பார்வை நாம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். விளக்கணியின் விரிகளாக தண்டியார் குறிப்பிடுவன 13. மிக எளிமையானதுதான். இதை புரிந்து கொண்டால் போதும், எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை கேட்டாலே மனசுல பதிஞ்சிடும். வன்சொல் விளக்கணி, வன்மையான சொற்களை கூறி விளக்குவது. வன்மையான சொற்களை கூறி விளக்குவது. 2. வாழ்த்து விளக்கணி. முதல்ல வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்குறது. விருந்தாளி வந்தா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, சரி போயிட்டு வாங்க என்ற மாதிரி இது போன்று சொல்லுவது. வாழ்த்தி விளக்குவது. 3. தலைமை விளக்கணி. தலைமைன்னா தன்னிடம் தலைமை தோன்ற கூறி விளக்குவது. தன்னிடம் தலைமை தோன்ற கூறி விளக்குவது. 4. இகழ்ச்சி விளக்கணி. இகழ்ச்சி விளக்கணி இங்க காரணத்தை இகழ்ந்துட்டு ஒரு பொருளை விளக்குவது. காரியம் காரணம் என்கிற 2 நூல் முதல் முக்கியத்துவம் காரணத்துக்கு தான். அந்த காரணத்தை இகழ்ந்து ஒரு பொருளை விளக்குவது. 5. துணை செயல் விளக்கணி. துணை செயல் விளக்கணி. துணை செயல்னா துணை செய்யறவங்க போல சொல்லி விளக்குவது. நல்லது சொல்ற மாதிரி பிரிச்சு விடுவாங்க பாருங்க, அதே போலதான் துணை செய்வாரை போல கூறி விளக்குவது. 6. முயற்சி விளக்கணி. முயற்சி முயற்சி செய்தல், முயலுதல், தன்னுடைய அந்த முயற்சியானது வெளிப்படும்படியாக சொல்லி விளக்குவது. முயற்சி தோன்ற கூறி விளக்குவது, முயற்சி விளக்கணி. 7. பரவச விளக்கணி. பரவசம் பரவசம் என்றாலே தன்னோட உணர்வு இல்லாம வேறு ஏதோ ஒன்றின் மீது பயப்பட்டு விடுவது. பெரும்பாலும் இறைநிலையில் பரவசம் என்று வரும்போது அவருடைய நினைவு அவருக்கு இல்லாமல் மற்றொன்றின் பயப்படுவது. சாமி ஆடுதல் என்கிற நிலை, தெய்வம் வருதல், குறி சொல்லுதல், இது போன்ற நிலை. சிலருக்கு மற்ற நிலைகளிலும் பரவசம் வரும். சிலருக்கு சினிமா பார்த்தா பரவசம் வரும், வாழ்க்கை துணையின் மீது பரவசம் வரும், இதெல்லாம் தனி நிலைகள். ஆக தன் உணர்வின்றி பிரிதொன்றன் வயப்பட்டு பிரிதொன்றன் வயப்பட்டு நிற்பதாக கூறி விளக்குவது.
போல சிலருக்குலாம் அடிக்கடி சாமி வருவது போல இருந்தா அவங்க அம்மா என்ன செய்வாங்க, தன்னுடைய மகனை, இருப்பா நீ கோயிலுக்குலாம் வராத, இங்கேயே இரு, உள்ள வந்தா அவனுக்கு சாமி வந்துடும் என்பது போல. 8வது உபாய விளக்கணி. உபாய விளக்கணி, உபாயம் ஒரு வழி சொல்றது, ஒரு உதவி செய்யறது. யாராவது ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சவங்க பிரிஞ்சு போனா, நீங்க பிரிஞ்சு போறீங்களே, நான் எப்படி இருப்பேன், எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க என்று சொல்லி ஒன்றை விளக்குவது. பிரியும் போது எனக்கு ஒரு வழியை சொல்லி செல்க என செயலை விளக்குவது. தலைவியை விட்டுட்டு தலைவன் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுட்டாருன்னா, அவர் பிரிந்து இருக்க முடியாத தலைவி எனக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு போன்னு சொல்லி அவருடைய பயணத்தை தடைப்படுத்துவது. இதை நாம் சங்க இலக்கியத்தில் செலவு அழுங்கல் என்று பார்க்கிறோம். இது உபாய விளக்கணி. 9வது கையறல் விளக்கணி. கையறல், கையறவு, வருத்தம், இயலாத நிலை, இல்லாத நிலை. இயலாத போதும் இல்லாத போதும் வருத்தம் வரும். சிலருக்கு கோபம் இந்த இடத்தில் வரும். அதை தாண்டி நிறைய அறிவு கொண்டவர்களுக்கு பிறரின் வளர்ச்சி நோக்கி கோபம் வரும், அது ஒன்று. ஆனால் மற்றவர்களுக்கு பெரும்பாலும் இல்லாமையாலும் இயலாமையாலும் வருத்தம், கோபம் வரும். இங்கே கையறல் விளக்கணி என்பது வருத்தம் தோன்ற கூறி விளக்குவது. வருத்தம் தோன்ற கூறி விளக்குவது கையறல் விளக்கணி. 10வது உடன்படல் விளக்கணி. உடன்படல் விளக்கணி ஒரு நபர் செய்யக்கூடிய செயலுக்கு உடன்படுவது போல துணையாயிருந்து அந்த செயலை நீக்குவது, விளக்குவது. துணையா இருக்கிற மாதிரியே அதை செய்விடாமல் தடுப்பது. இதுவும் ஒரு அழகா. ஆக இந்த அணிலக்கணத்தை முழுமையாக பார்த்து விட்ட பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உணர்வு என்பது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய எல்லாவற்றையுமே ஒரு அழகாக நாம கவனிக்கணும். சொல்றதுக்கு எளிமையா இருக்கும், ஆனா தனக்கென்று வரும்போதுதான் அதனுடைய கடினம் தெரியும். ஆனா எப்போது வரும்போதும் இனிமை தெரியும்னா, இது எல்லாம் முழுமையாக தன்னால் உணர முடிகிற ஒரு சூழல் வரணும். சரி, ஆக உடன்படல் விளக்கணி. ஒருவர் செயலுக்கு உடன்படுவது போல துணை நின்று, ஒருவர் செயலுக்கு உடன்படுவது போல துணை நின்று அச்செயலை விளக்குவது. இது உடன்படல் விளக்கணி. 13 விரிகள் பார்த்திருக்கோம். விளக்கணைக்கு 13 விரிகள். இப்ப 11வது வெகுளி விளக்கணி. வெகுளி கோபம், வெகுளி தோன்ற கூறி விளக்குவது. நகையே அழுகை, இளிவரல் மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஓகை.
என்று அப்பாலிட்டு மெய்ப்பாடு என்ப சொல்லுவர். ஆக வெகுளி தோன்ற கூறி விளக்குவது. வெகுளி விளக்கன். 12வது இரங்கல் விளக்கணி. இறங்குதல் இடையினர் அகரம் போட்டு இருக்கும். வருத்தம், அதாவது ஏற்கனவே கையறல் ஒண்ணு பார்த்திருக்கும். அந்த இடத்துல வருத்தம் தோன்ற கூறி விளக்கு. இந்த இடத்துல இரங்கல் அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்காக வருத்தப்படுவது. அங்க கையறல் தனக்கான வருத்தம், இப்படி பாகுபடுத்திக்கலாம். அங்க கையறல் என்பது தனக்கான வருத்தத்தை வெளிப்படுத்துவது. இங்கே இரங்கல் என்பது பிறருக்காக தன் வருத்தத்தை வெளிப்படுத்துவது. அதாவது நமக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் பஞ்சம் கிடையாது, ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, அதை பார்த்து நாம வருத்தப்படுவோம். இவ்வாறு இரக்கம் தோன்ற கூறி இரக்கம் தோன்ற கூறி செல்லுதலை, இரக்கம் தோன்ற கூறி செல்லுதலை தடுப்பது. பதிமூன்று இறுதி. ஐய விளக்கணி. ஐயம் சந்தேகப்பட்டதை நீக்கிறது. ஐயுற்றதனை விளக்குவது. ஐயுற்றதனை விளக்குவது. இந்த விளக்கணி 4 வகைப்படுன்னு பார்த்தோம். பொருள் விளக்கணி, குண விளக்கணி, காரண விளக்கணி, காரிய விளக்கணி. இதனுடைய விரிகளாக 13 பார்த்தோம். இதே விளக்கணி பிற அணிகளோடும் சேர்ந்து வரும் என்றும் சொல்லியிருக்கிறார். சிலர்லாம் மனதளவுல தொய்வடையக்கூடாது. என்னடா அது அணிகள் இப்படி போய்கிட்டே இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுமா, எல்லாவற்றையும் எப்படி மனசுல பதிய வைக்கிறது அப்படின்னு சிலருக்கு மனதில் வருத்தம் கூட தோன்றலாம். ஆனால் வருத்தப்பட தேவையில்லை. முதல்ல இது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு பிறகு முக்கியமானதை முழுமையா நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்டமா படிக்கிற போது இதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை என்கிற அளவுல இதை மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க மனசுல பதிஞ்சிடும். சரி, விளக்கணி பிற அணிகள் 3 அணிகளோடு சேர்ந்து வரும். பிற அணிகள் 3உடன் சேர்ந்து வரும். மூன்றே 3 அணிகள் தான் இந்த விளக்கணி. அதுல வேற்று பொருள் சிலேடை ஏது. வேற்று பொருள் வைப்பு விளக்கணி. வேற்று பொருள்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருளை சொல்லி விளக்குவது. இதுதான் உலகறிந்த ஒரு பொருளை வைத்து விளக்குவது. வேநீர் காலத்துல போயிட்டு கார்காலத்துல திரும்ப வந்துருவேன் அப்படின்னு தலைவன் சொல்லிட்டு போனா அது இயல்பு. ஆனா கார்காலத்துல தலைவியை விட்டுட்டு தலைவன் பிரிந்து போறேன்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் விடுவாங்களா? உலகத்துக்கே தெரியும்ப்பா கார்காலம்னா தலைவன் தலைவியோட இருக்கணும் என்று. அதற்கான சூழல், அந்த காலம் அது போல. அப்ப போயிட்டு நீ பிரிஞ்சு போறையே என்று சொல்லி அந்த பயணத்தை கூட தடுக்கலாம். வேற்று பொருள் வைப்பு விளக்கணி. இரண்டாவது சிலேடை விளக்கணி.
சிலேடை என்றாலே இரு பொருள். ரெண்டு பொருளுக்கும் ஒற்றுமையோட ஒன்றை சொல்லி பிறகு அதை விளக்குவது. இரண்டு பொருள்களுக்கும் ஒப்புமை பொருள்பட கூறி பின்னர் ஒன்றை விளக்குவது. ரெண்டு பொருளுக்கும் ஒப்புமை பொருள்பட சொல்லி பிறகு அதிலிருந்து ஒன்றை விளக்குவது. சிலேடை விளக்கணி. மூன்றாவது ஏது விளக்கணி. ஏதுனா காரணம். ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து விளக்குவது ஏது விளக்கணி. ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து விளக்குவது ஏது விளக்கணி. ஆக விளக்கணி 4 வகைப்படும். அதனுடைய விரிகள் 13 வகை. பிற அணிகளோடு சேர்ந்து வரும் விளக்கணி 3 வகை. ஆக 4 ஒரு 13 17 ஒரு 3 20 பார்த்திருக்கோம். சரி, மற்றொரு அணியையும் பார்த்துருவோம். சற்று கூடுதல் நேரம் எடுத்தாதான் விரைந்து முடிக்க முடியும். வேற்றுப்பொருள் வைப்பணி 7வது அணி. வேற்றுப்பொருள் வைப்பணி அதாவது ஒரு பொருளை சிறப்பிக்க உலகமறிந்த மற்றொரு பொருளை சொல்வதுதான் வேற்றுப்பொருள். வேற்றுப்பொருள் உலகமறிந்த பிரிதொரு பொருள். இந்த வேற்றுப்பொருள் அணியை வீரசோழியம் பிற பொருள் வைப்பு என்று சொல்லுது. பிற பொருள் வைப்பு. வடமொழி பெயர். அர்த்தாந்திர நியாசம். அர்த்தாந்திர நியாசம் இதான் வேற்றுப்பொருள் வைப்பணிக்கு வடமொழியில் சொல்லப்படும் பெயர். அர்த்தாந்திரம் அர்த்தம் கூட்டல் அந்தரம் கூட்டல் நியாசம். அர்த்தம் அந்தரம் நியாசம். அர்த்தம் அந்தரம் நியாசம். அர்த்தம்னா பொருள், அந்தரம்னா வேறு, நியாசம்னா வைப்பு. ஆக வேற்று பொருள் வைப்பு. இந்த வேற்று பொருள் வைப்பணியின் வகைகள். வேற்று பொருள் வைப்பணியின் வகைகள் 8 வகைகள். 1 முழுவதும் சேரல். முழுவதும் சேரல்னா ஒரு பொருளுக்கு சொன்ன இயல்பு வந்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் பொருந்துமாறு சொல்றது. அதுதான் முழுவதும் சேரல். ஒன்றிற்கு கூறிய இயல்பு உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் பொருந்தும் வண்ணம் உரைப்பது. இது முழுவதும் சேரல். இரண்டாவது ஒரு வழி சேரல். ஒரு வழி சேரல்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு,
இப்ப முழுசா எல்லாத்துக்கும் கிடையாது, சில பொருளுக்கு மட்டும் பொருந்தி வருது. ஒன்றற்கு கூறப்பட்ட இயல்பு சில பொருள்களுக்கு மட்டும் பொருந்தி வருவது. சில பொருள்களுக்கு மட்டும் பொருந்தி வருவது ஒரு வழி சேரல். மூன்றாவது முரணி தோன்றல். முரண்னா மாறுபாடு. ஆக தமக்குள்ளாக மாறுபட்டு இருக்கும் தன்மையான பொருளை சொல்றது முரணி தோன்றல். தம்முள் மாறுபட்டிருக்கும் தன்மையுடைய பொருளை வைப்பது முரணி தோன்றல். இந்த உலகமறிந்த பொருள் பார்த்தோம் இல்லையா, அது முழுவதும் சேரலா இருக்கலாம், ஒரு வழி சேரலா இருக்கலாம், இல்ல முரணிய தோன்றலா இருக்கலாம். நான்காவது சிலேடையின் முடித்தல். சிலேடையின் முடித்தல் அதாவது முன்பு சொன்ன பொருளையும் அதற்கு அடுத்து சொல்லுகிற பொருளையும் சிலேடையில் முடித்து காட்டுவது, இரு பொருள் பட வெளிப்படுத்துவது. முன் வைத்த பொருளையும் பின் வைத்த பொருளையும் சிலேடையில் முடித்து காட்டுவது. ஐந்தாவது கூடா இயற்கை. கூடாததுன்னா பொருந்தாதது. ஆக பொருந்தாத ஒன்றை பொருந்துவதாக சொல்றது. பொருந்தாத இயல்புடைய ஒன்றை பொருந்துவதாக கூறுவது. ஆறாவது கூடும் இயற்கை. கூடும்னாலே பொருந்துருது. ஆக பொருந்தும் இயல்புடைய ஒன்றை அதற்கேற்ப காட்டுவது. பொருந்தும் இயல்புடைய ஒன்றை அதற்கேற்ப காட்டுவது. அதற்கேற்ப காட்டுவது கூடும் இயற்கை. இருமை இயற்கை. இருமைன்னா கூடாதது கூடுவது, அதுதான் இருமை. ஆக பொருந்தும் தன்மை பொருந்தா தன்மை இருக்கிற இந்த ரெண்டுத்தையுமே ஒன்றாக சேர்த்து சொல்லுவது. பொருந்தும் தன்மை பொருந்தாத தன்மை உடையனவற்றை ஒருங்கு வைத்து கூறுவது. இது இருமை இயற்கை. எட்டாவது விபரீதப்படுத்தல். விபரீதப்படுத்தல். விபரீதனாலே இயற்கைக்கு மாறானது. இயற்கைக்கு மாறாக நடந்ததை சொல்லி முடிச்சா அது விபரீதப்படுத்தல். இயற்கைக்கு மாறாய் நடந்ததனை கொண்டு முடிப்பது விபரீதப்படுத்தல். சரி. ஆக வேற்றுப்பொருள் வைப்பணி 8 தான். அர்த்தாந்திர நியாசம் என்று வடமொழியில் சொல்லப்படுகிற, பிறப்பொருள் வைப்பு என்று வீர சோழியம் குறிப்பிடுகிற இந்த வேற்றுப்பொருள் வைப்பணி என்பது ஒரு பொருளை சிறப்பிக்க உலகமறிந்த மற்றொரு பொருளை எடுத்து காட்டுவதுதான். இது 8 வகைப்படும். அந்த உலகமறிந்த பொருள் என்பது ஒன்றிற்கு சொல்லப்பட்டது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் பொருந்தினால் அது முழுவதும் சேரல். ஒன்றற்கு சொல்லப்பட்ட இயல்பு சில பொருள்களுக்கு மட்டும் பொருந்தினால் அது ஒரு வழி சேரல். தம்முள் மாறுபட்டிருக்கும் தன்மையுடைய பொருளை வைப்பது முரணி தோன்றல்.
முன்வைத்த பொருளையும் பின்வைத்த பொருளையும் சிலேடையில் முடித்தால் அது சிலேடையில் முடித்தல். பொருந்தாத இயல்புடைய ஒன்றை பொருந்துவதாக சொன்னால் அது கூடா இயற்கை. பொருந்தும் இயல்புடைய ஒன்றை அதற்கேற்ப காட்டுவது கூடும் இயற்கை. பொருந்தும் தன்மை பொருந்தா தன்மை உடையனவற்றை ஒருங்கே வைத்து சொல்லுவது இருமை இயற்கை. இயற்கைக்கு மாறாய் நடந்ததை கொண்டு முடிப்பது விபரீதப்படுத்தல் என்கிற இந்த அளவோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். 35 வகை அணிகளுள் 7 வகை அணிகளை நாம் பார்த்திருக்கிறோம். என்னடா 35ல 7 அணிக்கே இத்தனை வகுப்பா அப்படின்னா மற்ற அணிகள் எத்தனை வகுப்பு எடுக்கும் என்று ஐயப்பட வேண்டாம். மற்றவையெல்லாம் விரைந்து நாளை ஒரு நாள் வகுப்பிலேயே அதை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். காரணம் வகைகள் குறைவுதான். சரி, நாளைக்கு அதை முடிக்க முயற்சி பண்ணுவோம். மீதம் இருக்கிறது அடுத்து தொல்காப்பிய பகுதியோடும் சேர்த்துக்கலாம். நாம இந்த அளவில் இன்றைய தண்டி அலங்கார வகுப்பை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நாம் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.